குட் மார்னிங். வடை நல்லா இருந்துச்சுங்க. அதனால 2 வடை வாங்கிட்டேன். பெங்களூர் காஸ்ட்லின்னு சொன்னாலும் லோ ப்ரைஸ்லேயே அவைலபிளாக தான் இருக்கு. ஓ, இதுதான் இந்த ஊர் கவர்மெண்ட் பஸ் போல. அவர் போஸ் கொடுப்பாரா, நம்ம வீடியோ எடுக்கணுமா? அண்ணன் ஃபன் பண்ணுறாரு நம்மளை வச்சு. ஒருவேளை நான் தப்பான டைமில் வந்துட்டேனோ. புது இடத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிறது ஒரு மாதிரி சைல்டிஷாக தெரியும். குட் மார்னிங். ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். ஸோ ஐ எம் ரெடி. ஸோ நான் டீ குடிக்க கிளம்பிட்டேன். மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க. ஸோ இன்றைக்கி டே 2. அப்படியே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். டைம் வந்துட்டு 8:57 ஆகுது. இங்கே இன்னும் கடை எதுவுமே திறக்கலை. ஸோ அதனால நான் இருந்த ஏரியா பக்கத்துலேயே என்ன கடை திறந்துருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு டிஃபன் சென்டர் இருந்துச்சு. அந்த டிஃபன் சென்டர்லேயே வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 4 இட்லி 2 வடை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 தான் வந்துச்சு மொத்தமே. 2 இட்லி 15 ரூபா. ஒரு இட்லி வந்துட்டு 7 ரூபா கணக்கு. பெங்களூர் காஸ்ட்லின்னு சொன்னாலும் ப்ரைஸ் வந்துட்டு லோ ப்ரைஸ்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம சென்னை மாதிரி ஹை ரேஞ்சிலே இருக்குது, லோ ரேஞ்சிலே இருக்குது. ஸோ அது கூட வந்துட்டு வடை நல்லா இருந்துச்சுங்க. அதனால 2 வடை வாங்கிட்டேன். இப்போ போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு நான் பாதாம் பால் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னாலே இந்த கடையில் ரொம்ப சிறுசு அழகாக இருக்குது. ரொம்ப பிடிக்கக்கூடாது, சின்ன கிளாஸாக வச்சுருக்கோம். வெறும் 10 ரூபா தான் வந்துச்சு. டிவி 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. மக்களை சாப்பிட்டு குயிக்காக போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பிளேஸ் டு விசிட் இன் பெங்களூர் வந்துட்டு எம்ஜி ரோடு. ஸோ வாங்க நம்ம போகலாம். நம்ம நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு இளநீ குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ போகிற வழியிலே ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில் இளநீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம். இங்கே உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் பார்க்கும்போது ஸ்டில் இதை பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் தருது. ஏன்னா இங்கே பாருங்கள், மாடுலாம் ஓடிட்டுருக்கு. ஓ, இதுதான் இந்த ஊர் கவர்மெண்ட் பஸ் போல். நான் என்னமோ கிளைமேட் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். நம்ம வந்த டைம் இங்கே வெயிலாக தான் அடிச்சிட்ருக்கு. ஒருவேளை நான் தப்பான டைமில் வந்துட்டேனோ. அவரில் நம்ம கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு இளநீ கடையை பார்த்துட்டோம். அதுவும் பெரிய கடையாக தான் இருக்குது. அங்கே போய் அப்படியே குடிச்சிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. செம்ம இனிப்பு, சூப்பராக இருக்கு. சைஸை பார்த்தீங்களா, வெறும் 30 ரூபா. அவர் போஸ் கொடுப்பாரா, நம்ம வீடியோ எடுக்கணுமா? அண்ணன் ஃபன் பண்ணுறாரு நம்மளை வச்சு. சரி வாங்க வீடியோ எடுத்துடலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இளநீ வாங்க வந்தவர்கிட்ட இளநியை வெட்டுங்க அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பேசுறாரு. बहुत शुक्रिया. इतना बड़ा एलनी भी जस्ट 30 रुपया. कोई भी ले लो, माल बड़ा. கிளம்ப போகிறோம். ரொம்ப நல்லவராக இருக்காரு, நல்லா ஃபன்னாக பேசுறாரு. ஸோ அவர் வந்துட்டு எங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணாரு. நம்மளை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. நம்ம இடத்த விட்டு இங்கே வந்த மாதிரியே தெரியல. ஸோ நம்மளும் வந்துட்டு சகஜமாக பழகிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஸோ ஓகே, பை பாய். மக்களே பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரோடா. ஆனால் உங்களுக்கு சுற்றி பார்த்தா தெரியும், இது ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல?
மக்களே நம்மலாம் யூஸ்வலாக லெஃப்ட்டில் போவோம் ரைட்டில் வருவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு நம்ம ரைட்டில் போயிட்டுருக்கோம், லெஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி இல்லை, இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்குது. புதுசாக இருக்குது எனக்கு. ஊர் விட்டு ஊர் வந்து சுற்றி பார்க்குறது நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் தருது. இங்கே பாருங்களேன், இந்த ஊர் பஸ் எப்படி இருக்குது, ஆட்டோ எப்படி இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, புது இடத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிறது ஒரு மாதிரி சைல்டிஷாக தெரியும். ஆனால் பரவாயில்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சைல்டு இருப்பான்ல, ஸோ அது அப்பப்போ வெளியே வரும். எனக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக பார்க்கும்போது அப்பப்போ எக்ஸைட் ஆகிடுறேன், அவ்வளோதான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.